வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். அனைத்தும் இறையே, அனைத்தும் இறைக்கே. எது அன்பு? நம்ம எல்லாருமே பிறந்ததிலிருந்து அன்புக்காக தான் ஏங்கிட்டு இருக்கோம். நாமளும் அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நாம் செய்கிற அன்பு என்னவா இருக்கு அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா, ஒன்று அந்த அன்பு என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அன்புக்கு இலக்கணம். அன்புனா என்ன அப்படின்னா, அது இறைத்தன்மை. இறை எப்படி ஸ்டார்ட் ஆகி பலவிதமான உருவங்களை எடுத்து பலவிதமான பரிணாமங்களை எடுத்து அப்படியே மனிதன் வரை வந்திருக்கோ, அந்த சுழற்சி, ஒரு சுழற்சி ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த சுழற்சி அப்படியே ஃபாஸ்டாக இருந்து மெதுவாக அப்படியே ஸ்லோவாகி அப்படியே இறைத்தன்மையாக கரைஞ்சு போயிடும். ஏன் அன்பு இறைத்தன்மைன்னு சொல்கிறேன்னா, அந்த அன்பு எங்கேயும் சிக்காது. அந்த அன்புக்கு எந்த இடத்திலும் தடை இருக்காது. அன்பு தடைப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது அன்பு 100%ன்னு வச்சுக்கலாம், அதில் 1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ப்ளஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். டிக்ரீஸ் ஆச்சுன்னா 100லேருந்து 99 அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனதுக்குள்ளே அந்த அன்பு பொசசிவ்னஸாக மாறிடும். பொறாமை வந்துடும், போட்டி வந்துடும், நமக்கு அவங்க அன்பு செய்யலையேன்னு ஏங்க ஆரம்பிச்சிடும். அதே அதிகமாச்சுன்னா அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமாயிடும். அப்போ நாம் எல்லார்கிட்டையும் அன்பு செய்கிறோமா யோசித்தோம்னா நம்ம அன்பு எத்தகையதுன்னு நமக்கு புரிய வரும். ஆனால் அன்பு என்பது இறைத்தன்மையானது. தன்னிலிருந்து இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது, ஸ்டாட்டிக்காக இருக்கும். அந்த தன்மையில் நாம் அனைவருக்கும் அன்பு செஞ்சோம் அப்படின்னா அந்த அன்பு குறுகிய வட்டத்தில் இருக்காது. நம்மளுடைய ரிலேஷன்ஸ், நமக்கு தெரிஞ்சவங்க அப்படி இருக்காது. பறந்து விரிந்து எந்த ஜீவனை பார்த்தாலும் நமக்கு அன்பு செய்ய தோணும். அதுதான் இறைத்தன்மையான அன்பு. இன்னும் ஒரு படி மேலே அன்பு என்பது குணங்களில் அடங்காது, உணர்ச்சி கிடையாது. அன்பு என்பது உணர்வு, ஃபீலிங், டிவைன் ஃபீலிங். அதுதான் இறைத்தன்மை. சிந்திப்போமா? வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.